Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு வீடியோல நான் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் சாதத்தோட மட்டும் இல்லைங்க, டிஃபன் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் தோசை கூட சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார், மாங்காய் பச்சடி, வத்தல், பிக்கிள் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டோம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ நாம பார்க்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக உங்கள் வீட்டுக்கு 1 கப் பருப்பு போட்டு சாம்பார் வைப்பீங்கன்னா இந்த சாம்பாருக்கு 3/4 கப் அளவு பருப்பு போட்டாலே சரியா இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கறதுனால அந்த அளவு திட்டமா இருக்கும். காய்கறி கட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் நாட்டு காய்கறி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாம்பார் வந்துட்டு அதாவது இந்த மசாலா போடுற சாம்பார் நாட்டு காய்கறியோட தான் ரொம்ப நல்லா இருக்கும். மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு லேசா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காயை வதக்குறதுனால அது சீக்கிரம் குக் ஆகிடும். 2 மினிட்ஸ் லோ ஹீட்டில் காயை வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் பருப்பு வேக வச்ச தண்ணி மேலே தெளிவாக எடுத்து சேர்த்து இந்த தண்ணியில் இந்த காயை வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த காய் வேக வைக்கிறப்ப இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு போடுறேன். இது கடையில் வாங்கினது கிடையாது. ஸோ ரொம்ப கரிக்காது. இந்த உப்பளத்துலேருந்து வந்து விற்பாங்கள்ல அந்த உப்பு, அதனால கொஞ்சம் கூட மாதிரி தெரியும், பட் இந்தளவு சரியாக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இந்த காய்கறியை நம்ம மூடி ஒரு 3 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணலாம். நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த காய் வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு 2 டீஸ்பூன் அளவு நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் மல்லி வந்துட்டு 1 டீஸ்பூன், சீரகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகா வந்து நான் 5 எடுத்திருக்கேன். ரொம்ப காரமாக இருக்காது. காஷ்மீரி சில்லி கலருக்காக நான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. மிளகா அதிகமாக்குனீங்கனாலோ இல்லை குறைச்சிங்கனாலோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லியோட அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது கூடவே தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் நாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். முதல்ல நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்துட்டு வெந்தயத்தை செவக்க வெடிக்க விட்டுடுங்க. வெந்தயம் வெடிச்சதுக்கு அப்புறமா துவரம்பருப்பு போட்டு, துவரம்பருப்பு வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால துவரம்பருப்பை நீங்கள் லோ ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வதக்கிட்டு கடைசியாக நம்ம வந்துட்டு தேங்காவும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு தேவையில்லை. நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம்ல அந்த பதத்தில் அரைச்சோன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மசாலா அரைச்சி எடுத்துட்டேன். சைடில் வந்து காய்கறியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு காய் எடுத்து நைஃபாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது குக் ஆயிடுச்சான்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக சமைக்கிறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். காய் வெந்ததுக்கு அப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரு 2 நிமிஷமாவது வேக விடணும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு, புளி தண்ணி, வேக வச்ச காய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி ஒரு 1 நிமிஷம் லோ ஹீட்டில் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி மொத்த மசாலாவையும் நான் சாம்பார் கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து சாம்பார் சாப்பிட்டா பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நாம் காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பாருக்கு தேவையான மீதி உப்பையும் சேர்த்து லோ ஹீட்டில் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அதே மாதிரி ஹை ஹீட்லேயும் கொதிக்க விட வேணாம். இது கூடவே நான் ஏற்கனவே கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டேன் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான சாம்பார் ரெடிங்க. இந்த சாம்பார் நீர் காய்கறியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரங்கிக்காய், பூசணிக்காய், சொரைக்காய், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய்லாம் போட்டு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பபாய்.